Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. இந்த எஸ்டேட்டுக்கு விவிஐபிக்கெல்லாம் விருந்துக்கு வருவாங்க. அப்போ வந்து இவர் ஏடிஎம்கேல இருக்காரு. ஏடிஎம்கே சார்ந்த விவிஐபி ஒருத்தர் விருந்துக்கு வந்தார். அவருக்காக மானு வந்து அடித்து கொடுக்குறாங்க. இந்த கொள்ளையில் ஈடுபட்ட எல்லாருமே எரிஞ்சால கூட அவர் சேர்ந்தோம். இவரோட தம்பி வந்து ரவுடி ஓம்பகதூர் வந்து கையில் கடிச்சிடுறான். கை துண்டாயிடுது. அந்த காயத்தோட ரத்தம் சொட்ட கேரளாவை நோக்கி போகிறான். ஒரு ஏமாவே இருந்திருக்கு. அதுக்காக செட்டப் பண்ணப்பட்ட கொலை. அதில் இப்போ ஒரு பிரேக் த்ரூ என்னன்னா, இவங்க யாரை வச்சு செட் பண்ணாங்களோ அவங்க வந்து அதிமுக ஐடி விங்கில் வராங்க, நிர்வாகியாக இருக்காங்க. காட்டு கொட்டாய் அப்படின்ற இடத்துல வந்து தண்ணி அடிச்சுட்டு ஆப்போசிட் ட்ராக்ல வந்து ஒரு கார்ல மோதி இறக்குறதா தான் சீனு. எடப்பாடிக்கு எதிராக இவங்க வாங்கி வச்சிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு எடப்பாடி மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு. அது ஒரு வழக்கு. பல கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சவுக்கு சங்கர் கூட ஆரம்பத்துல பேசினாரு, அதுக்கப்புறம் அவர் பேசல. அவர் இன்னைக்கு எடப்பாடியுடைய மிக சிறந்த ஆதரவாளர் ஆயிட்டார். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்ம நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். நக்கீரனின் மூத்த துணையாசிரியர் திரு தேசு கௌதமன் ஐயா வணக்கம். முதல்ல ஸ்ரீமதி அப்டேட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸ்ரீமதி அப்டேட் வந்து சவுக்கு சங்கர் கைதுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையும் வந்து இதுவரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து எடுத்த நடவடிக்கைகள் சரியா தப்பா அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வந்து காவல்துறைக்குள்ளேயே வந்துருச்சு. ஏன்னா அப்போ வந்து சைலேந்திர பாபு இருந்தார், தேவாரம் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் எடுத்த நடவடிக்கைகள் தான் அந்த கலவரமாக போச்சு. சிபிசிஐடி என்கொயரி போச்சு. சிபிசிஐடி என்கொயரி வர்றதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் உள்ளே போயிட்டு அதில் இருக்க விஷயங்களை வந்து குழப்பி விட்டார். அந்த மாதிரி விஷயங்கள் பலது நடந்தது. அதை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இவருடைய கைதுக்கு அப்புறம் யூடியூப் ஆதரவாக காவல்துறை சைட்லேருந்தும் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த நிலவரம் என்பது மாறி இருக்கு. அந்த கலவரத்துக்குள்ளே ஈடுபட்டவங்களை பற்றின காவல்துறை பார்வையும் மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணு தற்கொலையா அப்படின்றதுல ஒரு மறு விசாரணை தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து காவல்துறைக்குள்ளேயே எழுந்திருக்கு. ஒருவேளை காவல்துறை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும் ஸ்ரீமதி விஷயத்தில் நடந்திருக்கு. அப்படின்றது வந்து ஸ்ரீமதி விஷயத்துக்கான அப்டேட்டாக நான் சொல்லிக்கிறேன் சார். நாடாளுமன்ற தேர்தல் முடிய போகுது. இப்போது அடுத்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதுக்கான தயார்படுத்துதலாம் இருக்கும். இப்போ திமுக அதிமுக இடையில பார்த்தோன்னா, அதிமுக மேலே வந்து ஒரு இந்த கொடநாடு வழக்கு பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பின்னாடியே துரத்திக்கிட்டே வர்ற ஒரு விஷயமா இருக்குது. அது ஒரு நேரம் அப்படியே அமுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சட்டமன்ற தேர்தல் அடுத்து வரப்போகுதுங்கிறப்போ வந்து அதை பெரிய அளவில் கொண்டு வருவாங்களா? ஆமாம் சார். கொடநாடு வழக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் சார். ஒன்று வந்து சசிகலா அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, சசிகலா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில் நடந்த ஒரு கொள்ளை. அப்போ வந்து சசிகலா சிறையில் இருக்காங்க. டிடிவி தினகரன் வந்து ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் டெல்லியில் வந்து அவர் சிறையில் இருக்கார். அந்த டைமில் எடப்பாடி நடத்தினதாக சொல்லப்படக்கூடிய ஒரு கொலை வழக்கு சார். இதில் வந்து இப்போது அதில் ஒரு ரெவல்யூஷன் வந்து பெருசாக கிடைச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா சார், இதில் வந்து கனகராஜ்ன்ற ஒரு டிரைவர் வந்து கொல்லப்படுறார் சார். அந்த கொல்லப்படுற விஷயமும் சஜீவன் அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றவாளி, அந்த குற்றவாளி வந்து துபாய்க்கு இப்போ தப்பி ஓடி இருக்கார். இப்போ தப்பியிருக்கார். இந்த ரெண்டு விஷயம்தான் சார் கொடநாடு வழக்கில் ஒரு நியூ டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து அந்த கனகராஜ் கொல்லப்படுற விஷயம் என்பது வந்து அப்போது மறு விசாரணையை கையில் எடுத்த ஐஜி சுதாகர் வந்து கனகராஜ் கொலை வழக்கு அப்படின்றத வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் பண்ணார். அப்போவுமே நம்ம நக்கீரனில் வீடியோவே போட்டோம். கனகராஜ் வந்து காட்டு கொட்டாய் அப்படின்ற இடத்துல வந்து தண்ணி அடிச்சுட்டு அவர் நேராக ரமேஷ் அப்படின்னு அவருடைய பிரதர், அவரும் இவரும் ஒன்றா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஆப்போசிட் ட்ராக்ல வந்து ஒரு காரில் மோதி இறக்குறதா தான் சார் சீனு. அந்த கனகராஜ் வந்து இறக்கிறத வந்து ரமேஷ் பார்க்குறாரு. அந்த ரமேஷ் வந்து
கனகராஜோட பைக்கில் வரல, அவர் இன்னொரு காரில் வந்து பார்க்குறார். அது எப்படி நடந்தது அப்படின்றது அந்த கொலையில் வந்து ஒரு பெரிய கேள்வி. கரெக்டாக அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல எப்படி வந்தார் அப்படின்னு. அப்போ நம்ம கேள்வியாகவே அவர் கேட்டிருந்தோம், சார் இந்த ரோட்டில் போயிட்டே இருந்தான் சார், அப்படியே பக்கத்து ரோடுக்கு போக பார்த்தா சார் பெரிய கட்டு இருந்தது, வண்டி அப்படியே சர்ன்னு திருப்பி 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய் அந்த கார் மேலே மோதினான் சார் அப்படின்னு சொல்லுவார் ரமேஷ். நம்ம கேட்டிருக்கோம் அவங்ககிட்ட, எப்பா வண்டி வந்து கட்டர் இருக்குன்னு அவன் நிறுத்தினானா வண்டி 0க்கு வந்துடும். 0க்கு வந்த வண்டி எப்படி 2 செகண்டில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கலான கேள்வியை நம்ம வந்து ரமேஷ் கிட்ட கேட்டிருப்போம். ரமேஷால் அது பதில் சொல்ல முடியல. ஃபேக்ட் என்னன்னா, ரமேஷும் அந்த கொலைக்கு உடந்த, ரமேஷை இன்வால்வ் பண்ணி தான் அந்த கொலை நடக்குது. அந்த கொலைன்றது ஒரு பெரிய ட்ராமா, ரைட்டுங்களா? அந்த காரு அந்த விபத்து நடந்தது எல்லாத்தையுமே வந்து யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ இருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட் பண்ணி அழிப்பதற்காக, அதாவது கொடநாடு வழக்கில் கொள்ளையடித்த கனகராஜ் அவர் வந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு முக்கியமான ஆட்கள் கிட்ட கொடுத்ததாக தான் குற்றச்சாட்டு, ரைட்டுங்களா? அது சயான் வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அவருடைய பிரதர் தனபால் வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்கட்டும், யார் வச்ச குற்றச்சாட்டுலையும் கனகராஜ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து யாரோ ஒருத்தருடைய ஒரு ஏமாவே இருந்திருக்கு. அதுக்காக செட்டப் பண்ணப்பட்ட கொலை. அதில் இப்போ ஒரு பிரேக் த்ரூ என்னன்னா, இவங்க யாரை வச்சு செட் பண்ணாங்களோ அவங்க வந்து அதிமுக ஐடி விங்கில் வராங்க, நிர்வாகியாக இருக்காங்க, அப்போ இருந்தாங்க, ரைட்டுங்களா? அவங்க மூலமாக தான் இந்த கொலை வழக்கை செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ஒரு நியூ ரெவல்யூஷனாக சிபிசிஐடிக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று. அதுக்கப்புறம் சஜீவன் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து முக்கியமான ஆள். கொடநாட்டில் வந்து மராமத்து பணிகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான் சஜீவன். இந்த சஜீவன் தான் இந்த கொடநாடு எப்படி இருக்கும், இந்த சாவி எப்படி இருக்கும், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அறைகள் எப்படி இருக்குன்றது தெரிஞ்ச ஆள். இவருடைய சொந்த ஊர் வந்து கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரிஞ்சாலக்குடா. இந்த கொள்ளையில் ஈடுபட்ட எல்லாருமே இரிஞ்சாலக்குடாவை சேர்ந்தவன். இவரோட தம்பி வந்து ரவுடி, அவன் பேர் சுனில், இன்னொருத்தன் பேர் சிபி. இவங்க 2 பேரும் போய் தான் அங்கே இருக்கிற ரவுடிகளை என்கேஜ் பண்ணி இந்த கொலைக்கு கூட்டிகிட்டு வராங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து கொலை பண்ணி முடிச்சுட்டு சயானுக்கும் சொந்த ஊர் இரிஞ்சாலக்குடா, வாளையார் மனோஜுக்கும் சொந்த ஊர் இரிஞ்சாலக்குடா. இந்த கொள்ளையெல்லாம் முடிச்சுட்டு சயான் வந்து கனகராஜோட காரில் போயிடுறான், ரைட்டுங்களா? வேறு இடத்துக்கு போயிடுறான். இங்கே வந்து இந்த சைடில் வாளையார் மனோஜ் வந்து ஓம் பகதூரை கொலை பண்ணிவிட்டு ஓம் பகதூர் வந்து கையில் கடிச்சிடுறான், கை துண்டாயிடுது. அந்த காயத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட கேரளாவை நோக்கி போகிறான். கேரளாவை நோக்கி போகும்பொழுது கூடலூரில் நாலுகாணின்னு ஒரு செக் போஸ்ட்டு, அந்த செக் போஸ்ட்டில் போலீஸ் பிடிக்குது இவங்களை. அப்போ தான் இந்த கரடி பொம்மை 4 வாட்சோட இவங்க மாட்டுறாங்க. உடனே அவங்கள வந்து போலீஸ் பிடியிலிருந்து அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் தான் விடுவிக்கிறாங்க. அதை விடுவிக்கிறதுக்கு முக்கிய காரணம் சஜீவன். சஜீவனும் சஜீவனுடைய தம்பி சுனில். அந்த சம்பவம் நடந்தப்போ சஜீவன் வந்து துபாயில் இருக்கான். அதனால் கொடநாடு வழக்கில் அவனை கைது பண்ண முடியல. அவனுக்கு வந்து சில்வர் ஓக்குன்னு ஒரு பெரிய எஸ்டேட் இருக்காங்க. அவர் வந்து அதிமுகவுடைய வர்த்தக அணி தலைவர், இல்லைங்களா? அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சில்வர் ஓக்குன்ற எஸ்டேட்டில் சமீபத்தில் ஒரு மானையும் ஒரு காட்டெருமையும் யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க அவரோட எஸ்டேட்டில். இது வந்து வனத்துறைக்கு தெரியுது. வனத்துறை போய் அவரோட எஸ்டேட்டை ரெய்டு பண்ணும்பொழுது ஃப்ரிட்ஜில் வந்து மாட்டுக்கறியும் மான்கறியும் இருக்குது. மான்னாலே வந்து பிரச்சனைக்குரியதாச்சு. ஆமாம், சல்மானே சிக்னாரு. ஆமாம், அவர் வந்து அங்கே இருக்குது. அது இல்லாமல் தோல் கொம்பு கிம்பு எல்லாம் இருக்குது. அத்தோட நாட்டு துப்பாக்கி ஒன்றும் தோட்டாவோட கிடைக்குது, பெரிய ரைஃபிள் லோடட். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் அடிக்கிறதுனா, அதுவும் காட்டு மாடு காட்டு எருமையெல்லாம் அடிக்கணுன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஃபோர்ஸ் வேணும். யானைக்கு ஈக்குவலானது காட்டு எருமை, ஒரு சிங்கத்தையே தூக்கி போட்டுரும்.
அதை அடிக்கணும்னா பெரிய ரைஃபிள் லோடு வேணும். அந்த மாதிரி துப்பாக்கி ஒன்று மாட்டுது. அப்போது விசாரிக்கிறாங்க. அங்கே ஒரு 4 பேரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது இந்த எஸ்டேட்டுக்கு விவிஐபிக்கெல்லாம் விருந்துக்கு வருவாங்க. அப்போது வந்து இவர் ஏடிஎம்கேல இருக்கார். ஏடிஎம்கே சார்ந்த விவிஐபி ஒருத்தர் விருந்துக்கு வந்தார். அவருக்காக மானு வந்து அடித்து கொடுக்குறாங்க. கூடலூர்ன்றது கிட்டத்தட்ட ஊட்டி, இப்படி போனால் மைசூர், ரைட்டில் திரும்பினா மைசூர், ஸ்ட்ரைட்டாக போனால் கேரளா, மேலே ஏறினா ஊட்டி. இதுதான் அதோட இறக்க பகுதி தான் கூடலூர். அப்போது அங்கே வரக்கூடிய விவிஐபி யாராக இருக்குன்னு தெரியாது. அப்போது சஜீவன் தான் சுட்டார் அப்படின்னு அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ சஜீவனை வந்து குற்றவாளி ஆக்கிட்டு தேடுறாங்க. அதாவது அப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா, அப்போ சஜீவன் குற்றவாளினா அந்த தகவல் வந்து வனத்துறை மூலமாக போலீஸுக்கு போகுது. போலீஸ் மூலமாக சென்னை தலைமையகத்துக்கு போகுது. தலைமையகம் மூலமாக முதல்வர் அலுவலகத்துக்கே போகுது அந்த தகவல். அப்போது சஜீவன் வந்து கொடநாட்டிலையும் தேடப்படுறவர், கொடநாடு வழக்குலையும் தேடப்படுறவர். சஜீவனுடைய தம்பி தான் சுனில் தான் வேலுமணின்னு ஒரு முன்னாள் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பி அன்பரசன். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த குற்றவாளிகளை வந்து ஓம் பகதூர் கொலை நடந்த உடனே கொடநாடு வழக்கு சீரியஸ் ஆகுது. சீரியஸ் ஆன உடனே இந்த குற்றவாளிகளை மறுபடியும் போலீஸில் ஒப்படைச்சது அன்பரசனுடைய ஒரு குடோனில் தங்க வச்சு தான் ஒப்படைக்கிறார். அவரோட குடோனில் தங்க வச்சு தான் ஒப்படைக்கிறதா சயான் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கான் ஏற்கனவே. ஸோ சயானோட வாக்குமூலம், இந்த விஷயங்கள், இது கடகராஜை கொன்னது, அதுக்கப்புறம் சயானை கொலை பண்ண ட்ரை பண்ணது திருச்சூரில், திருச்சூருக்கு போகிற வழியில் பாலக்காட்டில் கொலை பண்ண ட்ரை பண்ணது, இதில் எல்லாத்துலேயும் இன்வால்வ்டு யார்? சஜீவன். இவனை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றதுக்குள்ளே யாரோ ஒரு கருப்பாடு வந்து அதிமுகவுக்கும் அதிமுக தலைமையில் இருக்கிறவங்களுக்கும் சஜீவனுக்கும் சொல்லிடுறாங்க. அப்போது அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. துபாய்க்கு மறுபடியும் துபாய்க்கு இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கும். இப்போ வந்து அவர் மேலே 2 வழக்கு ஆயிடுது. கொடநாடு கொலை வழக்கு வருது. கொடநாடு கொலை வழக்கில் அவரை விசாரிச்சுட்டு ஐஜி சுதாகர் விசாரிச்சுட்டு விட்டுடுறாரு. அதே மாதிரி ஐஜி சுதாகர் இந்த ஆக்சிடென்ட் கேஸையும் விசாரிச்சுட்டு விட்டுறாரு. அவர் அதை தனி கேஸாக கொண்டு போக ட்ரை பண்ணும்போது அப்போது இங்கே இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு அவர் வந்து அதை தடுக்கிறார். நீ வந்து அதெல்லாம் தனி கேஸாலாம் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஐஜி சுதாகர்கிட்டேருந்து அதிகாரத்தை வாங்கி மு.க. ஸ்டாலின் வந்து சிபிசிஐடிக்கு கொடுக்குறார். சிபிசிஐடி கொடுத்தோன்னா சிபிசிஐடி களை இறங்குது. அவங்க அந்த டெலிஃபோன் ரெக்கார்டு, அந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டெக்னிக்கலாகவும் எடுக்கிறாங்க. இதில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்கி இது எடப்பாடிக்கு எதிராக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ரைட்டுங்களா, எடப்பாடிக்கு எதிராக இவங்க வாங்கி வச்சுருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு எடப்பாடி மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா எடப்பாடி வந்து காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் திமுகலேருந்து கொண்டு வரணும்னு நினச்சி பிளான் பண்ணி அவர் மூவ் பண்ணுறார் இல்லையா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தில் அவர் போகிறார் இல்லையா. அவருக்கு எதிரான வியூகத்தில் திமுக ஏற்கனவே இருக்க கொடநாடு வழக்கு, அதில் பாதி முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளேருந்து கனகராஜ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களையும் சஜீவனையும் தூக்கிக்கிட்டு, அது இல்லாமல் கொடநாடு கொள்ளை நடந்த இடம், அங்கேருந்த ஒரு சவுக்கு மரத்தை, ஓம் பகதூர் கொல்லப்பட்டது ஒரு சவுக்கு மர பக்கத்தில், அதை எடுத்துட்டாங்க. அதை விசாரிக்க போனால் கொடநாடு மேனேஜர் நடராஜன் ஆளை வச்சு போலீஸ்க்கு ஒத்துழைப்பே தரல, போலீஸ்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கார். அது ஒரு வழக்கு இப்போ வரப்போகுது. இந்த மாதிரி கொடநாடு என்பது வந்து ஒரு 3-4 வழக்குகள் புதிதாக வந்து அதில் வந்து சீரியஸாக போகுது. இதில் கனகராஜ் கொலை வழக்குன்றது மறுபடியும் உயிர் பெறப்போகுது. சிபிசிஐடி என்கொயரியில் அது மறுபடியும் உயிர் பெற்று யார், எந்தெந்த வண்டி அதில் இன்வால்வ்டு, எப்படி இன்வால்வ்டு, ஏன் இன்வால்வ்டு, ஏன் அந்த வண்டிகளை அரேஞ்ச் பண்ணது யார், அதை மறைச்சது யார்,
இந்த விஷயங்களை வந்து முதல்ல வெளியில் கொண்டு வந்து நக்கீரன் இந்த வண்டி டிரைவரு எல்லாரோட பேட்டியும் வந்து வெளியில் கொண்டு வந்து நக்கீரன். இது பேசாமல் இருக்கணுன்றதுக்காகவே சில பேருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக சவுக்கு சங்கர். எப்படி ஸ்ரீமதி வழக்கில் வந்துட்டு கொடுத்து ஸ்ரீமதிக்கு எதிராக பேச வச்சாங்களோ அந்த மாதிரி பல கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சவுக்கு சங்கர் கூட ஆரம்பத்தில் பேசினார், அதுக்கப்புறம் அவர் பேசலை. அவர் இன்னைக்கு எடப்பாடியுடைய மிக சிறந்த ஆதரவாளர் ஆயிட்டார். அவர் எடப்பாடியும் திட்டுவார், திடீர்னு இப்போ காசு கொடுத்து எடப்பாடிக்கு ஆதரவாகவும் போயிடுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் பரிமாறப்பட்டிருக்கு. இதெல்லாமே வந்து புலனாய்வுக்குள்ளே வருது, எல்லாமே கொண்டு வராங்க. அதில் வந்து புதிய குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஆண் பெண்ன்ற பேதம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. கொடநாடு வழக்கு என்பது இதற்கு மேல் மிக சீரியஸான ஒரு வழக்காக உருவெடுக்கக்கூடிய சமிஞ்ஞைகள் வந்து நமக்கு போலீஸ் வட்டாரங்கள்லேருந்து கிடைக்கிறது. இப்போ கொடநாடு வழக்கில் வந்துட்டு இப்போ இப்போ மானை அடிச்சுனாங்களே, இந்த வழக்கு வந்து அது தனியாக தானே போகும் இல்லையா? ஆமாம், மான் தனி சார், மான் வழக்கு என்பது தனி சார். அந்த மான் வழக்கு என்பது வந்து தனியாக டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மான் வழக்கில் வந்து சஜீவன் மாட்டியிருந்தா அவர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவே இல்லை. சுனிலும் கைது செய்யப்படல, சிபியும் கைது செய்யப்படல. இவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணலான்னு தான் இவங்களுடைய ஆளுங்கட்சி தரப்போட பிளானாக இருந்தது. ஆனால் அவங்க மாட்டலை. அவன் மாட்டாமல் இவன் எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ சிபிக்கும் சுனிலுக்கும் வந்து இதுக்குள்ளே லிங்க் இல்லை. சிபிக்கும் சுனிலுக்கும் வந்து கொடநாட்டில் லிங்க் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரே ஊர் தான், இரிஞ்சாலக்குடான்ற ஒரு ஊர் தான். அந்த ஊர்லேருந்து அக்கிஷ்டு வராங்க. நடுவில் சேலம் இளங்கோவன் போனார் அந்த ஊருக்கு அப்படின்னு கூட ஒரு சில செய்திகள் வெளியில் வந்து அது சேலம் இளங்கோவன் மறுத்தார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் இதுக்குள்ளே வந்து பின்னி பிறண்டு இரிஞ்சாலக்குடான்ற ஊரும் அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளும் கொடநாடு வழக்கும் பின்னி பிணைஞ்சு பல இடங்களில் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு சின்ன சந்தேகம் என்ன வருதுன்னா, எடப்பாடி மேலே வந்து இந்த ப்ராப்ளத்தில் கொடநாடு வழக்கில் வந்து எடப்பாடி மேலே வந்து ஒரு டைட்டாக கொண்டு வராங்க கவர்மெண்ட்டு. இதில் சசிகலாவுக்கும் கொடநாடுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போது இந்த எடப்பாடிக்கு இருக்கிற அந்த ஒரு சிக்கலான ஒரு தருணத்தை வச்சுக்கிட்டு சசிகலா வந்துட்டு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்து கட்சிக்குள்ளே வர்றதுக்கு இதை பயன்படுத்துவாங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு வரைக்கும் சசிகலா எடப்பாடிக்கு எதிராக பேசலை. சசிகலாவுக்கு அங்கே இருந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு தெரியும். கொடநாடுன்றது வந்து அதிமுகவுடைய ஒரு மர்ம பீரோ சார், ரகசிய பீரோ. அங்கே வந்து அதிமுகவினர்கிட்டேருந்து சசிகலாவும் ஜெயலலிதாவும் அடித்து எழுதி வாங்கின பல டாக்குமெண்ட் இருக்குது. 5 அமைச்சர்கள், ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன், ரைட்டுங்களா, எடப்பாடி பழனிசாமி, இன்னும் 2 அமைச்சர்கள், இவங்ககிட்டேருந்து எழுதின டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் மாவட்ட செயலாளராக இருக்கீங்க, இப்போ செங்கோட்டைன்னு ஒரு பிரச்சனையில் மாற்ற ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறாருன்னா அந்த ஃபைலும் அங்கே தான் இருக்கும். இப்போ ஜெயலலிதா உயிரோடு இல்லாட்டாலும் சசிகலா இருக்கனால சசிகலாவுக்கு எல்லா விவரமும் தெரியும், எல்லா விவரமும் தெரியும். அங்கே என்ன இருந்ததுன்னு தெரியும், என்ன சொத்து இருந்ததுன்னு தெரியும், எவ்வளோ நகை இருந்ததுன்னு தெரியும். அங்கே 2000 கோடி இருக்குன்னு தான் இந்த கொள்ளையடிக்கிறதுக்கு இவனுங்கெல்லாம் புறப்பட்டு வரானுங்க. சசிகலா நினச்சா இப்போ எடப்பாடியை மாட்டி விட்டுருக்கலாம், ஏற்கனவே மாட்டி விட்டுருக்கலாம். அவங்க மாட்டி விடலை, எடப்பாடியை மாட்டி விடலை. அவங்க இது மாட்டி விடாமல் இருக்கிறதே வந்து ஏதாவது ஒரு கருணை எடப்பாடி நமக்கு பண்ணி கட்சிக்குள்ளே நம்மளை சேர்த்துப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் மாட்டி விடலை. ஸோ சப்போஸ் இப்போது சசிகலா உள்ளே வராருங்க, அதுக்கு வந்து எடப்பாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா சசிகலா எதிராக திரும்புவாங்க. அதுவும் கொடநாடு வழக்கில் ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தும். அப்போ சசிகலா என்ன பொசிஷன் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்தும் கொடநாடு வழக்கு. சசிகலா வந்து உள்ளே நுழைஞ்சே ஆகணும், திரும்ப அதிமுகவில் வந்தே ஆகணுங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாய்ப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லா கதவும் அடைக்கிறப்போ இந்த கதவை திறந்துருவாங்க. இது ரகசிய சாவி உள்ள கதவு. இதை வந்து உண்மையிலே பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கொல்ல போச்சுன்னா யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்? சசிகலா தான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் பண்ணலையே. ஏன் பண்ணல? சசிகலாவோட ஆள் நடராஜன் தான் அங்கே மேனேஜராக இருக்கார், அவர் ஏன் பண்ணல?
இப்போ சசிகலா பண்ணியிருந்தா சசிகலா இந்த மாதிரி எல்லா ஃபைலையும் கொண்டு வந்து அங்கே வச்சாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளில வரும். அதிமுக விஷயங்கள் நிறைய அம்பலத்துக்கு வரும். அதனால அவங்க பண்ணல. எடப்பாடிக்கு அந்த டைமில் வந்து ஆட்சியை காப்பாற்றணுன்ற ஒரு தேவை இருக்குது. அப்போ ஆட்சியை காப்பாற்றணுன்னா கட்சிக்காரங்களை வந்து கான்ஃபிடென்ட்டில் எடுக்கணுன்ற ஒரு தேவை இருக்குது. அப்போது வந்து அவங்களுடைய சொத்துக்கள் பட்டியல்கள் டாக்குமெண்ட்கள் எல்லாமே அங்கே இருக்குது. அதை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தா தானே அவன் வந்து எடப்பாடி ஒரு ஆளுமைன்னு நம்புவான். அதுக்காக எடப்பாடி சசிகலா சிறையிலையும் தினகரன் சிறையிலையும் இருக்கும் பொழுது செய்த வேலை தான் கொடநாடு கொள்ளை. இதை பற்றி சசிகலா வாய் திறந்தால் அதோட முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும். இப்போது இந்த பவர் ஸ்ட்ரகிள் ஒன்று வருது சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கும், ரைட்டுங்களா? இதில் எஸ்பி வேலுமணி நேரடியாக இன்வால்வ்டு கொடநாட்டில். எஸ்பி வேலுமணியும் அவருடைய சகோதரர் அன்பரசனும் நேரடியாக இன்வால்வ்டு. இவங்க எப்படி, இவங்களுடைய ரோல் எப்படி? எஸ்பி வேலுமணி சசிகலாவோடையும் கொஞ்சம் லிங்கில் இருக்காரு. அப்போ அவங்க கொடநாடு பற்றியும் பேசியிருப்பாங்கல்ல. கொடநாட்டில் என்ன நடந்ததுன்றது எஸ்பி வேலுமணிக்கும் தெரியும்ல, சசிகலாவுக்கும் தெரியும்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் கள்ள மௌனமாக இருக்கிறாங்க. கள்ள மௌனம். அப்போ வந்து இது கொள்ளையடிச்சவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி. இது இப்போ உடையிறதுக்கான வாய்ப்புகளை வந்து காவல்துறை நடவடிக்கைகள் உருவாக்கி இருக்குது. கொடநாடு கொலை அது சம்மந்தமான இப்போ வழக்கு வந்து எந்த மாதிரி போயிட்டு இருக்குது, அதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியில் வரப்போகுதுங்கிறத வந்துட்டு ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.